நாம எல்லாருமே இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ கூட நிறைய பேசுறோம் இல்லையா? ஆனா நாம அனுப்புற அந்த மெசேஜ்களுக்கெல்லாம் உண்மையில என்னதான் ஆகுதுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு சாட் இன்டர்ஃபேஸ நம்ம எல்லாருமே தினமும் பார்க்குறோம். ஆனா நீங்க டைப் பண்ணி அந்த சென்ட் பட்டனை தட்டுனதுக்கு அப்புறம் உங்க வார்த்தைகளுக்கு என்ன நடக்குது? அது எங்க போகுது? அத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு முறை ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ கிட்ட எதையாவது சொல்லிட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி. அதால அத மறக்க முடியாது, நீங்களும் அத திரும்ப பெற முடியாது. அவ்வளவுதான். சரி, இதனால நம்ம நம்மளோட முதல் பகுதிக்கு வர்றோம். அதாவது உங்க சாட், அதோட மெமரி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஏஐக்கு ஒரு பாடம். நம்ம எப்படி புக்ஸ் படிச்சும் மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டும் விஷயங்களை கத்துக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த ஏஐயும். இதுக்கு 2 முக்கியமான சோர்ஸ் இருக்கு. ஒன்னு விக்கிபீடியா, ரெடிட் மாதிரி இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான தகவல்கள். இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நம்மள மாதிரி யூசர்ஸ் கூட அதை பேசுற உரையாடல்கள். இது எவ்ளோ சீரியஸான விஷயம்னு தெரியுமா? இங்க பாருங்க, 2023ல சாம்சங் கம்பெனில நடந்த ஒரு சம்பவம். அவங்களோட ஊழியர்கள் சிலர் கம்பெனியோட ரொம்ப முக்கியமான ரகசியமான சோர்ஸ் கோடை சரி பண்றதுக்காக சாட் ஜிபிடிய பயன்படுத்தியிருக்காங்க. விளைவு, அந்த ரகசிய கோட் இப்போ அந்த ஏஐ மாடலோட அறிவோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. இது நிஜமாவே நடந்தது. அப்போ இந்த ஏஐ உண்மையிலே எப்படிலாம் கத்துக்குது? இந்த கற்றல் ப்ராசஸ்க்குள்ள என்ன நடக்குது? வாங்க, நம்மளோட அடுத்த பகுதியில அத பத்தி ஆழமா பார்க்கலாம். இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். ஜெனரேட்டிவ் ஏஐயோட முக்கிய வேலையே அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு யூகிக்கிறது தான். இதுக்கு பேர் தான் லாங்குவேஜ் மாடலிங். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வானத்தின் நிறம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணா அதுக்கு அடுத்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற வார்த்தை நீலம்தான்னு அதுக்கு தெரியும். இது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ப்ரெடிக்ஷன் என்ஜின் மாதிரி. இத நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரியான பழைய ஏஐகள் கூட குழப்பிக்க கூடாது. அங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி சிஸ்டம்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும், அதாவது மொழியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக மட்டும் ட்ரெயின் செய்யப்பட்டது. ஆனா சாட் ஜிபிடி மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐகள் அப்படி இல்ல. அதுங்க இன்டர்நெட்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாத்தையும் படிச்சு பொதுவா அடுத்த வார்த்தையை யூகிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கு. இதனால அதால பலதரப்பட்ட வேலைகளை செய்ய முடியுது. நாம பெரிய டேட்டா செட்னு சொல்றது இந்த அளவுக்கு பெருசு தெரியுமா? இப்போ GPT-4 மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் இருக்கு. 1 ட்ரில்லியன்! இந்த பாராமீட்டர்ஸ நீங்க ஒரு டிஜிட்டல் மூளையில இருக்கிற கோடிக்கணக்கான நரம்பு இணைப்புகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ட்ரைனிங் அப்போ இந்த இணைப்புகளை சரி செஞ்சுதான் அது கத்துக்குது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு மாடலை ட்ரெயின் பண்ண எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சும்மா நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு தடவை ட்ரெயின் பண்றதுக்கு மட்டுமே $100 மில்லியன் மேல செலவாகுமா? ஆமா, $100 மில்லியன். இது உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு செலவு. இவ்ளோ பெரிய செலவு, இவ்ளோ சிக்கலான தொழில்நுட்பம், இது எல்லாம் பார்க்கும்போது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்களை உருவாக்குறது ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி இல்ல. அது ஒரு பெரிய தொழிற்சாலையோட அசெம்பிளி லைனை இயக்குற மாதிரி. இந்த அசெம்பிளி லைன்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாதிரி அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் மாடலை உருவாக்குறாங்க. அடுத்து டெவலப்பர்ஸ் பயன்படுத்துறதுக்கு ஏபிஐ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் சாட் ஜிபிடி மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் உருவாகுது. கடைசியா கேன்வா, விஎஸ் கோட் மாதிரியான டூல்ஸ்ல அதை இன்டிகிரேட் பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறாங்க. இது ஒரு பெரிய வாழ்க்கை சுழற்சி. சரி, இப்ப நம்ம கிட்ட பிரம்மாண்டமான வார்த்தைகளை யோகிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா அது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இந்த மாடல்கள் நமக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா, அதே சமயம் பாதுகாப்பானதா இருக்கணும்னா, அங்கதான் மனுஷங்களோட பங்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த செய்முறைக்கு பேரு தான் அலைன்மெண்ட், அதாவது சீரமைப்பு. இதோட நோக்கம் என்னன்னா, அந்த ஏஐயோட திறமைகளை நம்ம நினைக்கிற மாதிரி மனிதர்களோட நோக்கங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்பட வைக்கிறது தான். சிம்பிளா சொன்னோம்னா, ஏஐய நம்ம வழிக்கு கொண்டு வர்றது. இந்த அலைன்மெண்ட் எப்படி பண்றாங்க? அதுக்கு ஒரு பொதுவான ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அதுதான் HHH. அதாவது ஏஐ கொடுக்கிற பதில்கள் உதவியானதா, நேர்மையானதா, அப்புறம் பாதிப்பை ஏற்படுத்தாததா இருக்கணும். இதை எப்படி சாதிக்கிறாங்கன்னா, மனுஷங்களை வச்சு ஏஐயோட பதில்களை ரேங்க் பண்ணுவாங்க. எது நல்ல பதில், எது மோசமான பதில்னு ரேங்க் கொடுக்க கொடுக்க ஏஐ ஒரு நல்ல பதில்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிக்கும். இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா இந்த மொத்த செயல்பாட்டிலையும் நீங்க தான் ஹியூமன் இன் த லூப், அதாவது உங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு.
உங்க உரையாடல்கள் ட்ரெய்னிங்க்கு பயன்படுத்தப்படணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு செய்ய முடியும். அது எப்படி செய்யறதுன்னு நீங்க யோசிக்கலாம். இங்க பாருங்க, ChatGPT, Claude, Geminiன்னு முக்கிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி உங்க டேட்டாவை ட்ரெய்னிங்ல இருந்து விலக்கிக்கிறதுன்னு இருக்கு. ChatGPTல செட்டிங்ஸ்ல இம்ப்ரூவ் தி மாடல் ஃபார் எவ்ரிஒன் ஆஃப் பண்ணணும். இதே மாதிரி மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்லும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த செட்டிங்ஸை மாத்துறதன் மூலமா என் பேச்சுகளை வச்சு உங்க மாடலை ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு அந்த கம்பெனிகளுக்கு நீங்க தெளிவா சொல்றீங்க. உங்க டேட்டாவை கட்டுப்படுத்துறது ஒரு முக்கியமான முதல் படி. ஆனா இது நம்மள இன்னும் ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது. யோசிச்சு பாருங்க, இந்த AI சிஸ்டம்ஸ் இன்னும் சக்தி வாய்ந்ததா வளர்ந்துகிட்டே போகும்போது இதோட உண்மையான கட்டுப்பாடு யார் கையில இருக்கும்? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம விடை பெறுகிறோம். கேட்டதற்கு நன்றி.